மாவட்டத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, விழாவில் சிறிது நேரத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மாசு அவர்களே, சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் பரந்தாமன் அவர்களே, சகோதரர் வெற்றியழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் ராஜசேகர், அண்ணன் முரளி, அண்ணன் சாமி கண்ணு, அண்ணன் தமிழ்வேந்தன், சகோதரர் சோ வேலு, சகோதரர் சுதாகர் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் அண்ணன் திரு கூபி ஜெயின், அண்ணன் பி கே மூர்த்தி, அண்ணன் ஸ்ரீராமுலு, சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் ஏகப்பன், அண்ணன் திரு தேவ ஜவஹர், அக்கா புனிதவதி அத்திராசன், அண்ணன் திரு தேவன், அண்ணன் ஆசாத் அவர்களே, அண்ணன் விஜயகுமார், அண்ணன் சந்தரு, சகோதரர் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, அண்ணன் பிரபாகரன், சதீஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாவட்டத்துடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, வந்திருக்கக்கூடிய பகுதி கழக வட்டக்கழக செயலாளர்களே, சிறப்பான வரவேற்பு அளித்த கழகத்தைச் சேர்ந்த அனைத்து அணிகளைச் சேர்ந்தவர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியுடைய உண்மையான சிறப்பு விருந்தினர்கள், வந்திருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஒன்றியத்துடைய நம்பர் 1 முதலமைச்சர் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய கழக தலைவர் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 72 இணையர்களுக்கு உங்கள் முன்னிலையில் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைவாணர் அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நானும் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இங்க வந்த பிறகுதான் இது கலைவாணர் அரங்கமா இல்லை கல்யாண அரங்கமா என்று யோசிக்க வைக்கின்ற அளவில் இந்த மேடையில் அத்தனை மணமக்களையும் அமர வைத்து, இணையர்களையும் அமர வைத்து இன்றைக்கு இந்த திருமண விழாவை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக எப்பொழுதும் போல மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்பவர்கள் பத்திரிகை அடிச்சு இன்விடேஷன் அடிச்சு கொடுப்பாங்க. ஆனா அந்த சேகர்பாபு மற்றவர்கள் தான் எப்பவுமே புத்தகம் அடிச்சு கொடுப்பாரு. இன்விடேஷனுக்கு பதிலாக பெரிய புத்தகம் இருக்கும். அந்த வகையில் நேற்று மாலை தான் எனக்கு பத்திரிகை கொடுத்தாரு இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த திருமண நிகழ்ச்சிக்கு கடைசியாக அழைக்கப்பட்டவன் நான் தான். அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நேற்று காலை எனக்கு உடல்நிலை சரியில்லை. நேற்று காலை அவரை சந்திப்பதாக சொன்னார். நேற்று மாலை இந்த திருமணத்திற்கான அழைப்புதழையும் கடந்த 75 நாட்களாக சிறந்த நிகழ்ச்சிகள் 72 நிகழ்ச்சிகளை அண்ணன் சேகர்பாபு நான் சொன்னது போல என்னுடைய தாயார் தான் முதல் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க. கார்ல வரும்பொழுது நானும் அண்ணன் சேகர்பாபு பேசிட்டு வந்தோம். சென்ற ஆண்டும் இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி அண்ணன் சேகர்பாபு நடத்தினார்கள். நான் கலந்து கொள்வதாக இருந்தது. கடைசி நிமிஷத்துல என்னால் வர முடியல. நான் அப்போ எம்பி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நிகழ்ச்சி, துவக்க நிகழ்ச்சி ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால என்னுடைய தாயார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. சென்ற வருடம் இதே நாள். இன்றைக்கு என்னுடைய தாயாருக்கு பதிலாக நான் வந்திருக்கின்றேன். அண்ணன் சேகர்பாபு சொல்லணும்னா என்ன சொல்றது எனக்கு தெரியல. நிறைய சொல்லிட்டேன். எப்படி யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ளேயே நமக்கு
நாக்கு தள்ளிடுதா? எனக்கு தள்ளுறத 75 நிகழ்ச்சிகள், 76 நாட்களுக்கு 72 நிகழ்ச்சிகள், அறிவுக்களம், கலைக்களம், மாலை நேர பொதுக்கூட்டம், நலத்திட்டம், திருமண நிகழ்ச்சி இப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகின்றார் சேரபாபன் அவர்கள். அதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல ஒரு பக்கம் மாவட்ட கழக செயலாளர், இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். 2 முகங்கள் உண்டு. நான் பல நேரம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்க உண்மையை சொல்லுங்க, உண்மையா ஒருத்தரா இல்ல 2 பேரா? உங்களை மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காங்களா? ஏன்னா அத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க, எல்லா இடத்துலயும் இருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா போட்டியா இருக்கீங்க. முழு நேர அரசியல்வாதி. நமக்கெல்லாம் 24 மணி நேரம் தான். ஆனா சேகர்வாணன் மட்டும் 48 மணி நேரம் இருக்கும். அவர் நடத்துற நிகழ்ச்சிக்கு பக்கத்தில் யாருமே நிக்க முடியாது, யாருமே தெரிய மாட்டாங்க. இதுல பல அர்த்தங்கள் உண்டு. அது மேடையில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், அவர் உட்பட எல்லாருக்குமே தெரியும். மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். இந்த 3 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1700 திருமணங்களை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறை சார்பாக நடத்தி வைத்திருக்கிறார். இனிமே அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமில்ல, திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான். அப்படி ஒரு துறை அமைச்சதுன்னா அதற்கும் அவர்தான் அமைச்சர். சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவருடைய துறை சார்பாக, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 48 இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செய்தார். நான் தான் நடத்தி வச்சேன். இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக 72 இளைஞர்களுக்கு திருமண ஏற்பாடை செஞ்சு அதற்கும் என்னை கூப்பிட்டிருக்காரு. சீர்திருத்த முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம். இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, அனைத்துமே கலப்பு திருமணங்கள் செய்யறீங்க. முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன். இருக்கா? கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90% கீழே இருக்கவங்க கை தூக்குறீங்க. வெயிட்டிங்கா? போகும்போது சேகர்பாபன் பேர் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த முகூர்த்தத்தில் அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையா? இந்த காலத்தில் கலப்பு திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அதுல காதல் திருமணம் இன்னும், ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கும் காதல் திருமணம் தான். ஆனா எங்க வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைஞர் இருக்கிற காலத்துல இருந்து எங்க வீட்டில் தொடர்ந்து காதல் திருமணம், கிட்டத்தட்ட 2 தலைமுறையா. எங்க வீட்டை போய் யாராவது காதல் திருமணம் இல்ல, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ்னால எங்க தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த அளவுக்கு எங்க வீட்டில் காதல் திருமணங்கள். ஆனா காதல் திருமணங்கள் அவ்வளவு சுலபமா நடக்குது. நம்ம பெரிய முயற்சி எடுத்து ஒரு பெரிய ஒண்ணு பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டோன்னா பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்புவாங்க. கடைசியில பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு 2 வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவான், ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து விடுவான். பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக, தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த, பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையான சேகர்பாபன் வடிவெடுத்து அமைச்சு கொடுத்திருக்கிறார். மந்திரங்கள் எதுவும் சொல்லாம இதை காலையில முடிச்சிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ் மொழியில் அனைவரும் வாழ்த்தி, உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி, வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமா ஆணும் பெண்ணும் சரிசமமா உட்கார வைக்கப்பட்டு இன்னைக்கு உங்க முன்னிலையில் இந்த திருமண பந்தத்தில் 2 பேரும் இணையறீங்க. இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நமக்கு புரியாத ஒரு பாஷையில பேசி சாதி, மதம், சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துதான் திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு.
இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு திருமணங்கள் நடக்குதுன்னா அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சி தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முத்தமிழர் கலைஞர், இப்போ நம்முடைய தலைவர், இவங்களுடைய உழைப்பு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம குறிப்பா மகளிருடைய பொருளாதாரத்திற்காக நம்முடைய கழக அரசு அமைந்ததிலிருந்து நம்முடைய முதலமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டமா செயல்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கையெழுத்து தான் அந்த விடியல் பயண திட்டம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை தான் முதல் கையெழுத்த போட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்கள்ல மட்டும் மகளிர் 625 கோடி பயணங்கள், 625 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 800 ரூபாயிலிருந்து 850 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்கள், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. மதிய உணவு திட்டம் இருக்கு. இந்தியாவிலே முதல் மாநிலம் இதனால் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய மாநிலத்தில், தமிழ்நாடுல. இப்ப பல மாநிலங்களும் பார்த்துட்டு போறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்க, நாங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு. இதனால் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்ற அந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. இப்ப அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிச்சா மட்டும் பத்தாது. குறிப்பா பெண்கள் கல்லூரி போகணும், ஸ்கூல் படிச்சா பத்தாது, காலேஜுக்கு போகணும், உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு நீங்க காலேஜ்ல படிச்சா, எந்த காலேஜ் ஆனாலும் சரி, என்ன கோர்ஸ்னாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல வர வைக்கப்படுகிறது. அதுதான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னே பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா படிக்க காலேஜ் போக ஆரம்பிச்சோன்னே தலைவருக்கு நிறைய பேர் வந்து என்னங்க வெறும் பெண்களுக்காக கொடுக்குறீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து பண்ணுங்க. தலைவர் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி மாணவர்களும் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி படிக்கணும்னா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை. அதே மாதிரி கடைசி நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டம் இப்ப கிட்டத்தட்ட 20-25 மாசங்களா நம்ம வந்து பண்ணிட்டோம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களையும் தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அதனாலதான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னன்னா, இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை, தலைவராக பொறுப்பேற்ற சந்திச்ச அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான். 2019 கிட்டத்தட்ட 11 தேர்தல் சந்திச்சிருக்கிறோம். 11 தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி, சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, இப்ப மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது 2026. தலைவர் அவர்கள் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க. 234 குறைந்தது 200 தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான். ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை, சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கடமை உங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்க போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்ப அதுலயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறுசீரமைப்பு சொல்றாங்க. தலைவர் அவர்கள் கடந்த 10 நாட்களாக பேசிட்டு இருக்காருல்ல, ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்கன்னு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை 39. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா 8 தொகுதி கம்மியாகி 31 தொகுதி ஆயிடும். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடி. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியா பண்ணாத, சரியான மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால பெனிஃபிட் அடைய போறாங்க. வட மாநிலங்கள்லாம் வந்து 100 தொகுதி வரைக்கும் இதனால பெறப்போகுது. தொகுதி கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம பெற முடியாது. அதுக்காகத்தான் வந்திருக்கக்கூடிய மணமக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், எல்லாம் படித்தவங்களா இருப்பாங்க. நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிறக்க போகிற குழந்தை வந்து
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுகோள், அழகான ஒரு தமிழ் பெயரை வைங்க. எனவே வந்திருக்கக்கூடிய மணமக்கள் இருவரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவும் போல, பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல, முத்தமிழர் கலைஞரும் தமிழும் போல, நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல, இருவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, உங்கள் சார்பாக மணமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகின்றேன்.